கந்தன் என்ற திருப்பெயரை சொன்னால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி முருகன் ஓடி வருவான். தீவினை ஒருபோதும் நம்மளை தீண்டாது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்பவர்கள் அவர்களுக்குத்தான் எதிரிகள் அல்லது துரோகிகள் தொல்லை என்பது உண்டாகும். இதன் மூலம் பலரும் பல விதங்களில் தாங்கள் வாழ்க்கையை இழந்து இருப்பவர்கள். இப்படிப்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லை நீங்குவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நம் அனைவருக்கு தெரியும். எப்படி தேவர்களை சங்கடப்படுத்திய அசுரர்களை முருகப்பெருமான் அளித்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய எதிரிகள் அல்லது துரோகிகளை நம்மிடம் இருந்து விலக்கி நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவர். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இதற்கு முதலில் நாம் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும். என்றைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அந்த நாளில் செல்லலாம். அந்த கோவிலில் கண்டிப்பான முறையில் தினமும் முருகனுக்கு அபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வரும்பொழுது முருகப்பெருமானின் ஆலயத்தில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்து வந்த இந்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பலத்தை வைத்து அதில் சிவப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேல் வைத்து விட வேண்டும். இப்படி நாம் மண்ணை எடுத்து வந்தோம் அல்லவா, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி அல்லது கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் எந்த நாள் முதலில் வருகிறதோ அந்த நாளில் நம் விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் நம் மண்ணை எடுத்து வைத்திருந்தோம் அல்லவா, அந்த மண்ணிற்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலை, முருகனின் வேல், முருகனின் சேவக்கொடி அல்லது முருகனின் சிறிய படம் அதன் முன் வைத்து பூஜிக்க வேண்டும். முருகனுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முருகனுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்ததாக முருகனின் சத்ரு சம்காரவேல் பதிகத்தில் இருந்து ஒரு பாடலை 3 முறை படிக்க வேண்டும். இந்த மந்திரம் 3 முறை படித்து முடித்த பிறகு கற்பூரம், தீப தூப ஆராதனை காட்டி அன்றைய தினம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து விரதம் இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் சாதாரணமாக தீபமேற்றி வழிபாடு செய்வது போல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இதேபோல் அடுத்த நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வைத்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். அந்த நெய்வேத்தியத்தை படைத்து 3 முறை கந்தசஷ்டி பாராயணம் படித்து முடித்துவிட்டு அன்று மாலை தீபம் ஏற்றி முடித்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். 2 நாட்கள் விரதம் பூர்த்தி அடைந்த பிறகு முருகனை எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு அந்த மண்ணை நம் எந்த கோவிலில் இருந்து எடுத்து வந்தோமோ அந்த கோவிலுக்கு எடுத்து சென்று ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும். எதிரிகள் மற்றும் துரோகிகள் தொல்லை நீங்கும்.